ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே லெவலில் நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கினேன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகலாம். காலையில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கினேன். காட்டு நெல்லி, லெமனு, புதினா 3 கலந்து ஜூஸ் எடுத்துக்கினேன்ப்பா. அதுக்கப்புறமா ஒரு வானலில் காலையில் டிஃபன் என்னன்னு சொல்கிறேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கூட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணேன்ப்பா. நான் இது காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் சேர்ந்தது குழம்பு தான்ப்பா வச்சேன். நான் கூட்டாட்டி இதுக்கு முன்னாடி குருமா மாதிரி வைக்கிறத பற்றி பார்த்துருப்போம். இது கூட்டாட்டி நார்மலாக வைக்கிற மெத்தடுப்பா. இது எண்ணெய் காஞ்சதும் பட்டை போட்டுக்கலாம். இன்னைக்கு பட்டை போட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஒரே ஒரு அன்னாச்சி பூ, லவங்கப்பூ ஒரு 4. எண்ணெய் நல்லா காஞ்சி பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் நாம் மிளகு ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம்பா. அதை நம்ம ஒன்று ஒன்றா கலந்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தான். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் இருக்கும். பூண்டு ஒரு பூண்டில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து போட்டிருக்கோம்ப்பா. மலை பூண்டு இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகே, இஞ்சி தேவையில்லை. பாருங்கள், காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணி காய வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை, சோம்பு, சீரகம், சோம்புல பெருஞ்சீரகம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்கப்பா. லவங்கப்பூ, மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கூட்டுக்கு நம்ம ஆட்ட போகிறோம். தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி, காலிஃப்ளவர் பூவையும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு அப்புறமா நான் ஒன்றா ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன்ப்பா. ஒரு 3 விசில் விட போகிறேன். நம்ம அப்படியே கூட பூவை வணக்கிக்கலாம். நான் ஒன்றாவே அப்படியே செஞ்சிடுறேன். டே லெவலுக்கான ஃபுட்டுப்பா. ஒரு சில நாளில் எடுக்க முடியல, பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் கண்டினியூவாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு நல்லா கிளறி விடுங்க. இதை ஹோட்டல்லாம் ஃபுட்டு செய்ய முடியாதனால ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம்ப்பா. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கலோரிஸும் கால்குலேட் பண்ண முடியல. அதனால தான் நான் இடைப்பட்ட நாளில் எடுத்து போட முடியல என்னால். இதே டே லெவலில் எடுத்தது தான். டே 12, டே 9 எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும்ப்பா உடம்பு சரியாததுனால. பாருங்கள், இந்த பக்கம் பட்டாணியும் காலிஃப்ளவரையும் எடுத்து குக்கரில் வச்சுட்டேன். நான் நல்லா கலந்து விடுங்க. நார்மலாக வீட்டில் எப்படி செய்வோமோ அப்படி தான்ப்பா நான் செய்வேன். இது ப்ரொஃபஷ்னலாக எல்லாம் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். மல்லித்தூள், கறி மசாலாப்பா. சக்தி கறி மசாலா தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள்,
தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. சேம் மெத்தட்னா சேம்னு போடுங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட்னா டிஃப்ரெண்ட்டுன்னு போடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் தான்ப்பா வச்சுருக்கேன் நான். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அப்படியே தீஞ்சிடும். கலந்து விடுங்க. சுத்தமாக வாய்ஸே வரலப்பா, அதான் வீடியோ போட முடியல என்னால். இன்றைக்கும் இன்னும் தெளிவாக வரலை, லைட்டாக தான் வந்திருக்கு. பொட்டுக்கடலை ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சிடலாம்ப்பா நாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட்டு நல்லா மையாக ஆட்டி எடுத்துக்க வச்சுக்கலாம் ஆறுன அப்புறமா. அதுக்கப்புறம் 2 கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா சரி பொரியட்டும்பா. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஊரில் நிறைய அம்மா வீட்டில் கருவேப்பிலை செடி இருக்குது. ஆனால் எங்கள் கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். கருவேப்பிலை அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதான். செடியெல்லாம் பராமரித்து தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம வரோம். ஆனால் நம்மளுக்கே அங்கே உரிமை இல்லாத ஆகிடுது. நிறைய சாமியை சொல்கிறாங்க அம்மா வீட்டிலேருந்து இது எடுத்துகிட்டு வரக்கூடாது, அது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஆனால் அந்த செடியை நாம் பராமரித்து கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்போம். கூட்டு பாருங்கள், இந்தளவுக்கு மையை அரைச்சி எடுத்து கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. நான் பட்டாணியும் காலிஃப்ளவரும் வேச்சதில் தண்ணி இருக்குது, அதனால் இதில் அதிகமாக தண்ணி கலக்கலை. இந்த வீக்லேருந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாதாகி எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக்காவது ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னும் ஸ்டொமக் பெயினும் சளியும் இன்னும் முழுசாக சரியாகலப்பா. அது சரியானதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். டயட்டும் ஒரு 2 நாள் கண்டினியூ பண்ண முடியல, ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். போட முடியாத வீடியோஸ்க்கு சாரி கேட்டுக்கிறேன்ப்பா. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரிசல்ட்டு கிடச்சிச்சின்னா சொல்கிறேன் உங்களுக்கு நான். அவ்வளோதான், கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா குக்கரில் நமக்கு காய் வந்த தண்ணி இருக்குது, அதை கீழே ஊற்றாமல் இதில் கலந்துக்கணுங்கன்னா அதில் இருக்கிற எனர்ஜி நமக்கு அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், பட்டாணியும் காலிஃப்ளவர் பூவும் ஒன்றா வேச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கலந்ததும் பாருங்கள் தண்ணி அதிகமாகிடுச்சு. இது நல்லா சுண்டை கொதிக்க வைக்கணும்ப்பா.
இன்றைக்கி காலையில் மத்தியானமும் அதே சாதமும் காலிஃப்ளவர் குழம்பும் தான்ப்பா எடுத்துக்கிட்டோம். சாதம் வந்து ஒரு 200 கிராம் இல்லை 250 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 240 250 சம்திங் தான்ப்பா கலோரிஸ் வருது. அதனால நாங்கள் சாதம் எடுத்துக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வேறு ஃபுட்டு மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா மத்தியானமும் அதை தான் எடுத்துக்கிட்டோம். ஆனால் குழம்புல ஃபுல் கலோரிஸ் வருதுப்பா. ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க ட்ரை பண்ணுறோம்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் ஊற்றினா நிறைய கலோரிஸ் வருது. தேங்காய் சேர்த்தலாமா சேர்த்திக்க வேணாவான்னு தெரியல. அந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் முன்ன எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு குழம்பு கொதித்து வந்த அப்புறமா நம்ம கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இல்லைன்றவங்க கஸ்தூரி மேத்தி போட்டிங்கனாலே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா. இது வந்து இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பட்டாணி போட்டு வைக்கிறோம் இல்லையா, குருமா மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டுங்க. அவ்வளோதான், போதும், குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வலிச்சு விட்டுடலாம். இல்லைன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த அப்படியே ஓரமே படிஞ்சிடும் நமக்கு. அவ்வளோதான்ப்பா, குழம்பு நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு 200 இன்றைக்கி வந்து 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். காலையில் குழம்பு 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கே அப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸாக பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கணும்ப்பா. மத்தியானமும் அதே ஃபுட்டு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இதோட கலோரிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு பழமும் பச்சை வாழைப்பழமும் ஈவினிங் ஸ்நாக்ஸில் எடுத்துக்கிட்டேன்ப்பா. நைட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா சிக்கன் ஸ்டீவு, அதை தான்ப்பா சூப்பு மாதிரி வச்சு குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி டே இதோட முடிஞ்சிச்சுப்பா. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.